ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் மூலமாய் ஒவ்வொரு வீடுகளில் மாற்றங்கள் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மைகள் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளைகளே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, வான சேனை தூதலோடு கூட இந்த அதிகாலை வேளையிலே என் தேவாதி தெய்வம் பாளையம் இறங்குவீராக, தேவாதி தெய்வம் பாளையம் இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்ம, சரீரம், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய ஆவி, ஆத்ம, சரீரம், ஆமென், பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வீடு, ஆண்டவரே, வாகனங்கள் எல்லாவற்றிலும் உடைய கல்வாரி இரத்தம் இப்பொழுதே ஆளுகை செய்யட்டும். எல்லாவற்றிலையும் சுற்றிலும் உடைய பரிசுத்த மகிமை ஆண்டவரை மூடும்படியா இந்த அதிகாலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த. இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே ஆவலோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக. எவர்கள் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தாவே, இன்னைக்கு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இரக்கமாயிருங்கப்பா, இரக்கமாயிருங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் இரண்டு கரங்களையும் உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்த்து என் மேலே இரக்கமாயிரும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது அதிகாலை வேளையில் ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற இயேசுவே, உம்முடைய முகத்தை பார்க்க, உம்முடைய முகத்தை தேட எங்களுக்கு ஒரு உதவி செய்தீங்கல்லப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஞாபகத்திறந்து ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோன்னு சொல்லுங்க. ஆமென். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார், ஈவாய் தந்திருக்கிறார். ஆமென். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றி பலிகளை ஏறெடுங்க பாப்போம். எல்லாரும் நன்றி பலிகளை ஏறெடுங்க. இந்த நாளை ஆண்டவர் நமக்கு காண செய்தார் அல்லவா. இந்த நாளிலும் ஆண்டுடைய பாதத்திலே இருந்து அவரை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஆமென் இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அல்லவா. அந்த இரக்கத்துக்காக ஆண்டவரை எல்லாரும் முதலாவது ஸ்தோத்திர செலுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டுடைய கிருபையை நினைத்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் மகிமைப்படுத்த இந்த அதிகாலை வேளையிலே புதிய கிருபை உங்கள் மத்தியில் இறங்கி வரும். அதனால் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கினீர், கிருபையினால் என்னை தப்புவித்தீர், கிருபையினால் என்னை நடத்தி வந்தீர். எல்லாம் உடைய கிருபைப்பா. உடைய கிருபைக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. யாரும் சிந்தையை மாத்திரம் சிதற விடக்கூடாது. இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய நாசியின் சுவாசத்தை கையில் வைத்திருக்கிற தேவனை நோக்கி பார்த்து மாமைசமான யாவருடைய ஜபத்தையும் கேட்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு மனதோடு ஜபிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அற்புதம் செய்கிற தேவன். இந்த அதிகாலை வேளையிலே உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய், உன் குடும்பத்தை கட்டும்படியாய், உன் பிள்ளைகளை வாழ வைக்கும்படியாய், நீதியின் சூரியனா
இருக்கிற கர்த்தர் இந்த அதிகாலை வேளையில் எழுந்தருளி இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவரே ஆதாம் ஏவாளோடு கூட உறவாடும்படியாய் இறங்கி வந்த கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே குளிர்ச்சியான வேளையில எங்களோடு உறவாடும்படியாய் எங்களோடு ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே சஞ்சரிக்கும்படியாய் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆமென் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஆமென் தெளிவாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆமென், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று அதிகாலை வேளைகளை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நான் உன்னை தாங்குவேன். யார் உன்னை கைவிட்டாலோ நான் உன்னை கைவிடாதவனமாய் உன்னை தாங்கி நடத்துவேன். அதுவும் நீதியின் வலது கரத்தினால, என்னுடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை நான் தாங்கி நடத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில ஆமென் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ ஒருவேளை பலவீனத்தோடு கூட இருக்கலாம். ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் சொல்லுகிறார், உனக்கு நான் புது பலத்தை தந்து உன்னை பலப்படுத்தி ஆமென் சகாயம் பண்ணுவேன். அதிகாலை வேளையிலே சகாயம் பண்ணுகிற கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே சகாயராய் நமக்காய் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரா பலரஷ கலரா தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே கல்வாரி திருப்பீடமே. உணர்ந்து எல்லாரும் கரை போக்கும் திரு ரத்தமே கல்வாரி திருப்பீடமே. எல்லாரும் இயேசு ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுங்க பார்ப்போம். போக்கும் திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அப்பா உம் சமூகத்தே
அப்பங்கள் நாங்களையா அப்பா சமூகத்தீன் அப்பங்கள் நாங்களையா எப்போதும் பேரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோ எப்போதும் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தாவிக்கிறோ மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கு மாறாதவரே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. எல்லாரும் இணைந்து சொல்லுமா? தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதி தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னை இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை என்னை இயேசுவுக்கே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? இந்த அதிகாலை வேளையிலே சகாயம் பண்ணுகிற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னபடியே இந்த அதிகாலை வேளையிலே உன்னத பலம் இறங்கி வருகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போமா? ஆமே. உன்னதத்திலிருந்து தேவ மகிமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவதாக பலப்படுத்துவதாக. உன்னதத்திலிருந்து ஜீவனது இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இப்பொழுது வறட்சியை மாற்றுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகாலை வேளையிலே என் தேவன் நம்முடைய இரக்கத்தினால் நடத்துவீராக, இரக்கத்தினால் அபிஷேகம் பண்ணுவீராக. அல்லேலூயா. ஓ ரபர ஷகலரா. ஆண்டவர் இரட்சகரமாய் இருக்கிற தேவாதி தேவனுடைய கரா ஒவ்வொருவரை மூடட்டும் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரபலர ஷகலர. எல்லாரும் உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. ஆமே. கர்த்தர் உன்னை பலப்படுத்தும் போது நீ இனி பலவீனனா இருக்க முடியாது, நீ பலவீனமா இருக்க முடியாது. ஆமேன். கர்த்தருடைய பலம் ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. ஆமே ஆமே. கர்த்தரில் பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உம்முடைய பலம் வேணும்பான்னு கேட்டு ஜெபிங்க. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய பலம் எனக்கு இந்த அதிகாலை வேளையில வேணும். ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கும்படியா எனக்கு பலத்தை தாங்கப்பா. பலன் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிற தெய்வம் அல்லவா நீர். ஆண்டவரே பலன் இல்லாதவனை ஆண்டவரே எல்லாரும் ஒதுக்குகிற வேளையில பலன் இல்லாதவனை ஆகாதவன் என்று தள்ளுகிற உலகத்தில் அன்று பலன் இல்லாதவனை தம்முடைய பாதத்திலே அழைத்து ஆண்டவரே அவனுக்கு பொது பலம் கொடுக்கிற தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய அன்பை நினைத்துமை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய அன்பை நினைத்துமை உயர்த்துகிறோம். பொது பலம் இறங்கி வரட்டும் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தினது போல அந்த வனாந்தரத்தில் காண்டா மிருகத்துக்கு பலம் இருந்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரத்திலும் ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில
புது பலம் இறங்கி வருவதாக. உற்சாகத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே மாறி போவதாக. ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உற்சாகத்தின் ஆவியான ஆட்கள் வீராக. சோர்வின் ஆவிகள் மாறி போகட்டும், கண்ணனுத்திரின் ஆவிகள் மாறி போகட்டும். இப்பொழுதே புது பலம் ஒவ்வொருவரையும் இடை கட்டுகிறது, இடை கட்டுகிறது. ஆமேன். புது பலம் இடை கட்டுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த அதிகால வேளைகளே புது பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க, புது பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. எவ்வளவு வாஞ்சிக்கிறீர்களோ, எவ்வளவு வாஞ்சியோடு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உன்னதத்திலிருந்து உண்மையாய் உன்னத பலம் நிழலிடுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிற கர்த்தர். உண்மையாய் கூப்பிடு ஆத்மாவே. அதிகாலை வேளையிலே ஆத்ம நேசரை நோக்கி உண்மையாய் கூப்பிடு. உன் ஆத்ம மணவாளனை நோக்கி உண்மையாய் கூப்பிடு. ஆமென். ஆண்டவருடைய கரம் உனக்காய் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சுற்றிலும் போராடுகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே ஒரு மெய்யான விடுதலை உனக்காய் இறங்கி வருகிறது. உன் ஆவியில முதலாவது ஆண்டு விடுதலையை தருகிறா. ஓ, ஜெபிக்க ஒரு விடுதலையை தருகிறா. விசேஷித்த ஜெப ஆவியினால் நிரப்புகிறா. உன் ஆத்மாவில் ஒரு விடுதலை காலை வேளையிலே கொடுக்கிறா. உன் சரீரத்தில் ஒரு விடுதலை கொடுக்கிறா. உன் ஆவி ஆத்ம சரீரம் இந்த காலை வேளையில முதலாவது பலனடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தின் மேல் பலனடைய செய்கிற கர்த்தர், பலத்தின் மேல் பலனடைய செய்கிற கர்த்தர். ஆமே. இந்த வேளையிலே ஆண்டுடைய பலம் உன் மேலே இறங்கி வருகிறது. ஆமேன். உன்னை கர்த்தர் பலப்படுத்தும் போது ஆமேன் உன்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராமல் போகாது. ஆமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியா எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாய் உன்னத பலத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார். கர்த்தருடைய பலம் இந்த அதிகாலை வேளையிலே உன்னை நிழலிடுகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. இந்த சத்தம் கேட்டு தூரத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. நீ இனி பயப்படுவதில்லை, நீ இனி பயப்படுவதில்லை. காரணம் உனக்கு, காரணம் உனக்கு. ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஆமென், ஆமென். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஓ, பலமுள்ள ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர் உன் மேல நிழலிடுகிறார். இந்த அதிகாலை வேளையிலே பலமுள்ள ஆவியானவர் ஒரு விசை கூட உன் மேல அமருகிறார். ஓ, நீ பலத்தின் மேல் பலனடையும்படியாய் பலமுள்ள ஆவியானவர் உன்னை நிழலிடுகிறார். அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே நடத்துங்கப்பா. உங்களுடைய பலத்தினால் ஆண்டவரை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா ரஷா காலாரா ரீமாலா ரஷா காலாரா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். நான் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் உனக்கு பலனாய் இருக்கும்போது நீ யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆமென். உன்னை நீதிமானாய் மாற்றுகிறவர் சமீபமா இருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிறவர் சமீபமா இருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலே உன்னை பலப்படுத்தும் போது நீ யாருக்கு அஞ்சி பயப்பட வேண்டும்? இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்பா. எனக்கு உன்னத பலம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, பொது பலம், இந்த நாளுக்கான பொது பலம் எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும். ஆண்டவரே, எங்க சபைக்கு வேணும். நீங்க பொது பலத்தினால நிரப்புங்கப்பா. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதா நிற்கிற எதிரியாகிய பிசாசானவனை ஜெயிக்க எங்களுக்கு பொது பலம் வேணும் ஆண்டவரே. எதிரியாகிய சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு பொது பலம் வேணும் ஆண்டவரே. எங்களை நெருங்கி நிற்கிற ஆண்டவரே பாவத்தை உதறி தள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு பொது பலம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான மனுஷிக வல்லமை
வல்லமைகளை உடைத்தறியும்படியாய் எங்களுக்கு புது பலம் வேணும் ஆண்டவரே. உம்முடைய புது பலத்தினால இது அதிகாலை வேளையில எங்களை இடை கட்டுங்கப்பா, எங்களை இடை கட்டுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பார்த்து எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய நாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஆமே, பேதுரு யோவானும் தேவாலயத்தில் கடந்து செல்லும் போது தாயின் வயிற்றிலே சப்பானியாய் இருந்த ஒரு மனிதர், ஆமேன், தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதர் தேவாலயத்தின் வாசல்ல பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆமே, அந்த மனிதனுக்கு ஒரு தெய்வீக சுகம் அந்த இடத்திலே கடந்தது. ஆமேன், தெய்வீக சுகம் அந்த இடத்திலே ஆமேன் நடந்தது. அந்த தெய்வீக சுகம் எப்படி நடந்தது என்று பார்த்தால் பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசமே அவனை பலப்படுத்தினது. ஆமென். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசமே அவனை பலப்படுத்தியது. இயேசுன்னு சொல்ற நாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, இயேசுன்னு சொல்ற நாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, பற்றி பிடித்து விசுவாசத்தோடு கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆமென் கரடுகளை மாற்றுகிறா, உங்களை பலனடைய செய்கிறா, கரடுகளை மாற்றுகிறா, உங்களை பலனடைய செய்கிறா. நீங்கள் துள்ளி குதித்து எழும்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தபடியாய், ஆண்டவரை மகிமைப்படுத்தபடியாய் இன்னைக்கு உங்க மேல பொது பலம் இறங்கி வருகிறது. இப்பொழுது பல நாட்களாய் ஆமீன் போராடி கொண்டிருக்கிற வியாதிகளுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. கண்டுபிடிக்க முடியாத வண்ணமா இருக்கிற பலவீனங்கள் இந்த கால வேளையில் அழிகிறது. ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இருக்கிற பலன் இப்பொழுது ஊன்றி பாய்கிறது. நரம்புகள் எலும்புகள் ஊன்றி பாய்கிறது. இந்த அதிகாலை வேளையிலே ஒரு பரிபூர்ண அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரபலர ஷகலரி மலர ஷகலரா பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவி. இணைந்து எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். நீரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஆவியே அசைவாடு ஆவியே தோய்மாயின் ஆவியே அசைவாடும் ஆவியே தோய்மாயின் ஆவியே இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப சத்தமா இறங்கி வாரும் துடைத்திடுமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்காரத்தா. கேளுங்க ஆண்டவரை பார்த்து. துடைத்திடும் கண்ணீரெல்லாம் மாறுகிறது. கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் கிருபையின் போர்க்காரத்தா நிறைத்திடுமே அப்பா. ஆனந்தத்தா ஒரு வாஞ்சையோடு கேளுங்க. மகளோடு துதிக்கணும்பா. நிறைத்திடுமே ஆனந்தத்தா மகிழோடன் துதித்திடவே சத்தமாய் நிறைத்திடுமே ஆனந்தத்தா மகிழோடன் துதித்திட. அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. அசைவாடு ஆவி. என் வீட்டுல அசைவாடுங்க, என்
என் பிள்ளைகள் மேல அசைவாடுங்க, என் குடும்பத்தின் மேல அசைவாடுங்கப்பா, ஊழியத்தின் மேல அசைவாடுங்கப்பா. ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப ஆமென் ஆமென். இந்த அதிகாலை வேளையிலே ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலோ ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று. ஆமென் அல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு கூட இந்த நாளில் நீ ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலோ ஒலிவ மர கன்றுகளை போல, ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளர்வார்கள். ஓ ராஷா காலாரா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. இந்த அதிகால வேளையிலே உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த அதிகால வேளையிலே உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று சொல்லு. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும்னு சொல்லு. ஆமென் ஹல்லேலூயா. ஓ ரபா ராஷா காலா ரீமாலா ராஷா காலாரா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. அதிகால வேளையிலே அக்கினி சட்டைக்குள்ளாய் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, அக்கினி சட்டைக்குள்ளாய் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, உனக்கு ஆரோக்கியம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பலவீனங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. கர்த்தருடைய சட்டைக்குள்ளாய் ஆரோக்கியம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த ஆரோக்கியம் ஆமே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் பாய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இது அதிகால வேளையிலே பாய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே மக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய படிப்புகளையும் கர்த்தர் இந்த நாள் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இது அதிகால வேளையிலே உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நானோ என் பிள்ளைகளோ ஆமென் ஆமென் கர்த்தருக்கு அற்புதமோ அடையாளமாக இருப்போம்னு சொல்லு. ஆமென் ஆண்டவரே உமக்கு அற்புதமாகவோ அடையாளமாக இருப்போம்பா. என் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அதிசயங்களை காணப்படுங்க. அநேகருக்கு சாட்சியாய், அநேகருக்கு சாட்சியாய், அற்புதங்களாய் ஆண்டவரே அடையாளங்களாய் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாங்க இருப்போம் பாடு சொல்லு. சொல்லி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபி. ஆண்டவரே இந்த அதிகால வேளையில ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், என் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும், என் குடும்பத்தை அபிஷேகம் பண்ணும். என் குடும்பம் ஆண்டவரே உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பமாய், என் சந்ததி ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட சந்ததியாய் ஆண்டவரே, என் சந்தானம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட சந்தானமாய் இருக்கத்தக்கதா உம்முடைய ஆவி உம்முடைய ஆசீர்வாதத்தையும் என் மேல என் சந்ததி மேல ஊற்றுங்க பாடு சொல்லி ஜெபி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ரஷா கமாலி மாலா ரஷா காலாரா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிமாலா ரஷா காலாரா. கர்த்தரின் வாசல்கள் தாழ்பாள்களை பலப்படுத்தி, உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறா, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறா. ஹல்லேலூயா. உன் வாசல்களின் தாழ்பால் பலப்படுத்தப்படுகிறது, பலப்படுத்தப்படுகிறது.
பலப்படுத்துகிறது. இனி சத்துரு உன் வாசல் வழியாய் பிரவேசிப்பது இல்லை. இனி சத்துரு உன் வாசல் வழியாய் பிரவேசிப்பது இல்லை. உன் வாசல்களின் தாழ்பாள்களை கர்த்தரே பலப்படுத்துகிறார். கர்த்தரே பலப்படுத்துகிறார். இது அதிகாலை வேளைகளே வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். நீ வசனத்தை விசுவாசிப்பாயானால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஆமென் ஆண்டவரே, என்னுடைய வாசல்களின் தாழ்பாள்களை நீ பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரபல ரஷகமலிமல ரஷகரா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படியே நாவல இருந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி புதிய கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா இடம் கொடுத்து புதிய பாஷைகள் புதிய பாஷைகள் புதிய கிருபைகள் எல்லா ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நிரப்புகிற தெய்வம், அவர் நிரப்புகிற தெய்வம், அவர் உன்னை நன்மையினால் நிரப்புகிற தெய்வம். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டுடைய நன்மை இறங்கி வருகிறது. ஆண்டுடைய நன்மை இறங்கி வருகிறது. ஓ ரபா லா ரா ஷகலாரா லிமா லமோ ஷப லம லம ரபரா. சத்துருவான் வைத்திருக்கிற எல்லா விதமான மந்திரங்கள், சத்துருவான் வைத்திருக்கிற எல்லா விதமான தந்திரங்கள் இந்த அதிகாலை வேளையிலே ஒன்றும் இல்லாத வண்ணமாய் நிர்மூலமாகிறது. ஒன்றும் இல்லாத வண்ணமாய் நிர்மூலமாகிறது. ஆமே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் பலிக்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் பலிக்காது. நீ ஒரு யாக்கோபாய், நீ ஒரு யாக்கோபாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஆமே அதிகாலை வேளையிலே காத்திருக்கிறபடியினால் இன்னைக்கு ஆவியான உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஓ பயப்படாத பயப்படாத. உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த யாகமும் பலிக்காது. உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த மந்திரவாதம் பலிக்காது. ஆமே. இன்னைக்கு நீ போராடி ஜெபி. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு வல்லமைய உன் மேல வைக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓரபா லிமல ரஷகலாரா லிமா லமோ ஷபலம லிமா லபரா. ஆமே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற இடத்துல அசுத்த வல்லமைகள் இருக்க முடியாது. குடும்பங்கள் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல மெய்யான வெளிச்சம், மெய்யான வெளிச்சம் இருளை மாற்றி போடட்டும். மெய்யான வெளிச்சம் இருளை மாற்றி போடட்டும். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிற இயேசுவே, உம்முடைய வெளிச்சத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை இருளை தாண்டி போகத்தக்கதா, இருளை கடந்து போகத்தக்கதா இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பிரசன்னமாவதாக. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாக இருக்கிற இயேசுவே, உம்முடைய முகத்தின் ஒளிய எங்க மேல பிரசன்னமாக்குங்கப்பா. எங்களில இருள் இருக்கக்கூடாது. எவ்வளவேனும் இருள் இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருள் இருக்கக்கூடாது. இருளில் இருக்கிற ஜனங்கள் அல்லவோ பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மரண இருளிலே வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. மரண திசையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வரட்டும் ஐயா. இப்பொழுது அந்தகாரங்கள் மாறி போவதாக, அந்தகாரங்கள் மாறி போவதாக. அந்தகார சங்கிலிகள் இது அதிகாலை வேளையில் நிர்மூலமாகி போவதாக, உடைக்கப்படுவதாக. உம்முடைய ஜனத்தை கட்டி வைத்திருக்கிற சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இது அதிகால வேளையிலே பொல்லாங்கனை ஜெயம் எடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் வில்லு விழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வல்லவனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆயுதம் தரித்த வல்லவனுடைய கிரியைகளை வானத்தையும் பூமிப்படுத்த சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம். இப்பொழுதே உன்னத வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய் நிழலிடட்டும் ஆண்டவரே. ஓ இரவில தூங்க விடாதவனமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுவதாக. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு மெய்யான விடுதலை இறங்கி வருகிறக்க நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய வழிகள், புதிய ஆண்டவரே பாதைகள்
உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமே. ஆவியானவர் சொல்லுகிறார், கலங்காத கலங்காத, நீ அறியாததோ எட்டாததுமான, நீ அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் தெரிவிப்பேன். ஆமே ஆமே. உன் நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள். இந்த நாள் உன்னை நான் ஆச்சரியமாய் நடத்துவேன். உன்னை கரம் பற்றி ஆமென் ஆச்சரியமாய் நடத்துவேன். நான் நடத்துகிற காரியங்கள் உனக்கு ஆச்சரியமாய் இருக்கும். அது மனுஷனுடைய ஞானத்துக்கு உட்பட்டது அல்ல, மனுஷனுடைய அறிவுக்கு உட்பட்டது அல்ல, மனுஷனுடைய திறமைக்கு உட்பட்டது அல்ல. என் பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் கிரகிக்க கூடாத காரியங்களை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரீமாலாரா ஷகலாரா ரீமாலாரா ஷகபாலி மாலாரா. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த அதிகாலை வேளையிலே உன்னுடைய கலக்கங்களை ஆண்டவர் மாற்றுகிறார், உன்னுடைய பயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷனுடைய வல்லமைகள், மண்ணான மனுஷனுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் உனக்கு கீழ்ப்படுத்துகிறார், உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஆமென். உனக்கு மேலாய் எழும்புகிறவர்கள் ஆமென் உனக்கு கீழாய் மடங்கடிக்கப்படுகிறார்கள், மடங்கடிக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தோடு செபி, விசுவாசத்தோடு துதி, ஆண்டவரை ஸ்தோத்திர செலுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதி. ஆமென். விசுவாசத்தோடு துதி. ஹல்லேலூயா. ஓ ரபா ரஷகலாரா. உனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். நீ அனாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல. ஆமென். எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீ புலம்புகிறாய் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பனா இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். அதிகாலை வேளையிலே உன்னை ஆற்றி தேற்றுகிற கர்த்தர் நல்ல ஒரு தேற்றரவாளர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை தப்புவிக்கும்படியாகவா, உன் குடும்பத்தையும் உன்னை இரட்சிக்கும்படியாகவா உன் பாளையத்திலே உலாவி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. நன்றி ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி. எங்களை தப்புவிக்கும்படியாய், எங்களை இரட்சிக்கும்படியாய் எங்கள் பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா, எல்லாம் உமக்கு தெரியும். சகலமும் உமக்கு முன்பதை வெளியரங்கமா இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுக்கு மறைவாக ஆமென் ஏராளம் ஆமென் காரியங்கள் உண்டப்பா, ஆனால் உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லாண்டவரே. ஆமென். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருடைய திட்டங்களும் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. சத்துரு மறைவாய் வைத்திருக்கிற கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக.
ஆமே எப்படியாவது விழத்தள்ள வேண்டும், எப்படியாவது அழித்து போட்டுவிட வேண்டும் என்று போராடுகிற எல்லா பலவானுடைய கிரியைகளும் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. ஆமானுடைய திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆமான் வெட்கப்பட்டு போவானாக, ஆமான் வெட்கப்பட்டு போவானாக. ஆமானுடைய திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின ஆமீன் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க உற்சாகமாய். ஹல்லேலூயா. ஓ ரீமாலா ரஷகாலாரா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். செத்த முகமாய் திரும்புவானாக. ஆமென். ஆமானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும், அபத்தமாகி போவதாக. ஆமென். தான் வெட்டின குழியிலே தானே விழுவானாக. இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் நீதியை சரி கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் வழக்காடுகிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரபா ரஷகமா லிமலா ரஷகாலாரா. ஆமென் 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 ஹalleluya. ஆமென். உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாத வண்ணமாய் வாய்க்காமலே போகிறது. விசுவாசத்தோடு ஜெபி. ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உனக்கு அக்கினிமயமான ரதங்கள் உண்டு, குதிரைகள் உண்டு, உனக்காய் தேவ தூதர்கள் உண்டு. ஆமென். உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் தேவ தூதர்கள் உண்டு. நீ பயப்படாத, கலங்காத. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கரங்களை தட்டி ஆமென் புதிய கிருபைகளையும் புது பலத்தையும் கேட்டு பெற்றுக்கொள். நன்றி தகப்பனே. குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய் வில்லுவளித்துக் கொண்டிருக்கிற பந்தனங்கள் எல்லாம் இது அதிகாலை வேளையில் ஒன்றுமில்லாதவனமாய் இல்பொருளாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. குடும்பங்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை இருக்கக்கூடாது ஆண்டவரே. ரட்சிப்பு உம்முடையது. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று இயேசுவா சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. நீர் சந்திக்கிற ஒரு காலம் உண்டு அல்லவோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக ஆண்டவரே. தனித்தனியாய் சந்திப்பீராக. ஆமென் ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் இந்த அதிகாலை வேளையிலே பார்வோனுடைய கிரியைகளை அழிக்கிறோம். எல்லா பார்வோனுடைய கிரியைகளும் அழியட்டும் ஆண்டவரே. தேசாதிபதியின் வல்லமைகள் எல்லாம் அழிவதாக. ஜனங்களை ஆராதிக்க விடமாட்டேன் என்று போராடுகிற பார்வோனின் வல்லமைகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. குடும்பமாய் ஆராதிக்க விடு. ஜனங்களை குடும்பம் குடும்பமாய் ஆராதிக்க விடு. பொல்லாத பார்வோனின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். பார்வோனின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். ஆமென். தேசாதிபதி வல்லமைகள் அழிக்கப்படட்டும். ஆமென். துரைதனங்கள் அழிக்கப்படுவதாக. துரைதனங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. சபைக்கு விரோதமாக எழும்ப நினைக்கிற துரைதனங்கள் ஆமென் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆமென். அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. துரைதனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் ஆமென் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். சபை விடுவிக்கப்படட்டும். பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவீராக. இந்த நாள்ல கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவீராக. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துங்க. என் கைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. நான் உம்முடைய கரத்தை பிடிச்சா பிரச்சனைகள், சோதனைகள், நெருக்கங்கள் வரும்போது கையை விட்டுருவான்ப்பா. என் கரத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை விட்டுறாதுங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை விட்டுறாதுங்கப்பா. எத்தனை சோதனைகள்ல நான் தடுமாறினாலும் சரி என்னை விட்டுறாதுங்கப்பான்னு சொல்லி அப்பாவுடைய சமூகத்தில் உங்க கரத்தை கொடுத்து ஆமேன் ஒரு அர்ப்பணத்தோடு கூட இந்த அதிகாலை வேளையிலே அவர் முகத்தை நோக்கி பாருங்க. ஆமேன். புல்லின் மேல் பனித்தூள் இறங்குவது போல ஒவ்வொருடைய சிரசில் மகிமை இறங்கி வருகிறது. மகிமை இறங்கி வருகிறது. அநேகர் இந்த ஜபத்தின் மூலமா அவருடைய மகிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர் இந்த ஜபத்தின் மூலமா விடுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அநேகருடைய
என்னுடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையிலே வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. நான் ஆவியிலே உணர்கிறேன், ஆவியிலே உணர்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறது, சிறையிருப்புகளை மாற்றுகிறது. ஆமென், ஆமென். முடிந்தது என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் ஆமென் ஒரு புது துவக்கத்தை, புது ஆரம்பத்தை உண்டாக்குகிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்கு நன்றி, அப்படி செய்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் புது ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. Ora balara shakama lima lara shakalara lima labo shaba lama lima labara. ஆமென், ஆமென், ஆமென். குடி பழக்கத்துக்கு அடிமையாய் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். குடிவரின் ஆவிகள் அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. குடி பழக்கத்துக்கு அடிமையாய் இருக்கிற புருஷர் வருகிற நாட்களில் சாட்சியாய் கர்த்தரை ஆராதிக்கிறதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்த விசுவாசத்தோடு கூட ஆமென். ஹalleluya, hallelujah. ஆமென். குடிவரின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறுவதாக, அழிந்து மாறுவதாக. குடும்பங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா வேசித்தனத்தின் ஆவிகளும் அழிக்கப்படுவதாக, பொய்யின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, சமாதான குலைச்சலின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, பலவீனத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் அழிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய், பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் இந்த அதிகால வேளையிலே கடிந்து கொள்ளுகிறோம். பிள்ளைகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆமென், ஆத்துமாவுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விழுந்து போற தூதனுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. அப்படியே முடிந்தால் இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென். உங்களுக்கு நேராக இருக்கிற வானம் திறந்தே இருக்கட்டும்னு சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வானமண்டலத்திலிருந்து செயல்படுகிற, உங்களுக்கு விரோதமாய் வானமண்டலத்திலிருந்து செயல்படுகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்படட்டும், அவனுடைய கிரியைகள் எல்லாம் கட்டப்படட்டும். எனக்கு வானம் திறந்தே இருக்கணும்பா, வானம் திறந்தே இருக்கணும் ஆண்டவரே. என் ஜெபத்திற்கு தடை இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை இருக்கக்கூடாது. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி இரண்டு கரங்களை உயர்த்தி ஊக்கமாய் ஜெபிங்க பாப்பா. ஆமே. நீ கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தும் போது நீ ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கிறாய் என்பது அர்த்தம். ஆமென். ஆண்டவரை மாத்திர நம்புகிறாய் என்பது அர்த்தம். ஆமென். இரண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லு. ஆமென். நீ கரங்களை உயர்த்தும் போது கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறார். வானமண்டலத்தில் இருந்து போராடுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் எல்லாம் கட்டப்படுகிறது, எல்லாம் கட்டப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இனி செயல்பட முடியாது. வானமண்டலத்தில் செயல்படுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் எல்லாம் கட்டப்படுகிறது, கட்டப்படுகிறது. ஆமெனுடைய ஜெபத்திற்கு விரோதமாய் தடை செய்து கொண்டிருக்கிற சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுகிறது. இந்த நாளில் விசேஷித்த ஜெப ஆவியை கர்த்தர் உன் மேல ஊற்றுகிறார், உன் மேல ஊற்றுகிறார். சகோதரி உன் மேல ஊற்றுகிறார், சகோதரன் உன் மேல ஊற்றுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஆமென். நீ ஜெபிக்க 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 ஆவியில் ஒரு விடுதலை, உன்னத அனுபவத்தை ஆவியானவருக்கு கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவரே விசேஷித்த மகிமை இறங்குவதாக, விசேஷித்த மகிமை இறங்குவதாக. இந்த நாள்ல தேவையை குறித்து புலம்புகிற பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை பரம் திறப்பதாக, வானத்தின் மதகுகள் திறப்பதாக, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வரவழைக்கிற கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான வழிகள் திறப்பதாக. நீயோ காற்றை காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும் என்று சொன்னீங்கல்லப்பா. ஆண்டவரே அது ஆச்சரியம் நடக்கட்டும் ஐயா. ஒரு காற்றை வீச பண்ணின போது ஆண்டவரே வனாந்திரத்திலே ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே திரளான ஆண்டவரே காடைகளை கொண்டு குவித்தவரே ஆமென் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு காற்றுமுடைய பிள்ளைகளுக்காக வீசட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே மருந்து வாங்க
முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்கப்பா. அநேகர் அன்று பீஸ் கட்ட முடியலன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே ஆமென் எதை குறித்து புலம்புகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. திருமணத்திற்காய் ஆண்டவரே புலம்புகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமண காரியத்திற்கு இருக்கிற பண தேவைகளுக்காய் புலம்புகிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. வீடு கட்டுமான பணிக்கு இருக்கிற தேவைகளுக்காய் புலம்புகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஸ்கூல்ல காலேஜில் பீஸ் கட்ட முடியாத வண்ணமாய் புலம்புகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தை நிமித்தமாய் ஆண்டவரே ஆமென் லோன் கட்ட முடியலன்னு புலம்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் பாரத்தை அறிகிற நல்ல கர்த்தாவே, நல்ல கர்த்தாவே நீர் அற்புதத்தை செய்வீராக, நீக்கு போக்கு வழிகளை உண்டாக்குவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக, நீர் ஆதரவா இருப்பீராக. யார் கைவிட்டாலும் கைவிடாதவனமாய் நடத்துவீராக. இந்த நேரத்தில் எல்லா மனுஷர்களாலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே தனித்து விடப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் மாத்திரமே உதவிகரம் ஆண்டவரே நீட்டுவீராக ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உணர்ந்து உணர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்துக்குள்ளாய் மனநல பாதிக்கப்பட்ட நிலைமையிலே ஆமென் ஆமென் சிந்தை மண்டலங்கள் ஆமென் பழுதுபட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்கள் செய்வாராக. ஆண்டவரே நீர் அற்புதங்கள் செய்வீராக. எல்லாரும் நாவை திறந்து ஜெபிங்க. ஆமென் 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 ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. புத்தி மண்டலங்களை பேதலித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக அழிவதாக அழிவதாக. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேலை செய்கிற இடங்கள்ல சரியாய் வேலையை செய்ய முடியாத வண்ணமாய் தடுமாற்றத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. சிந்தை மண்டலங்களை திருப்புகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. ஆமென். நம்மிடத்திலிருந்து ஞானம் இறங்கி வரட்டும், தெய்வீக ஞானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி வரட்டும். இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய ஞானத்திலும் ஆண்டவர் நம்முடைய அறிவிலும் நம்முடைய புத்தியிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஊக்கமாய் ஜெபிங்க. ஓ ரீமாலா ரஷகாலாரா. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ரீமா லீமாலா ரஷகாலாரா. ஆமென் ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இது அதிகாலை வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்களும் ஓ திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ரிமாலா ரஷகமா லிமாலா ரஷகாலாரா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஆமென். குடி பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஆமென். போதை பொருளுக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஆமென். கடன் பாரத்துக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஆமென். ஆண்டவரே மொபைல் அடிமையா இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஆண்டவரே எந்தெந்த காரியத்தில் அடிமையா இருக்கிறார்களோ இது அடிமைத்தன சங்கிலியை ஆண்டவரே உடைப்பீராக. ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இது அதிகாலை வேளையிலே ஆமென் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபாலா ரஷகமா லிமாலா பாரா ரிமா லபோ ஷபலம லிமால பரபரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மத்தேயு 15வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்தை படிக்கும்போது ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து வருகிறதை குறித்து அந்த வசனத்தில் படிக்கிறோம். கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அந்த கானானிய ஸ்திரீக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு உதவி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தேவைப்படுகிறது. அந்த கானானிய ஸ்திரீக்கு தன்னுடைய மகள்
கொடிய பிசாசினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அந்த மகள் படுகிற வேதனையை அந்த தாயாரால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும், என்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும், என் மகள் சுகமாக வேண்டும் என்ற ஒரே ஒரு ஜபக்குறிப்போடு கூட ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கிறாள். ஆண்டவரிடத்துல வந்து சொல்லுறா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு யாரும் உதவி செய்யலப்பா, எனக்கு இந்த காரியத்தில் நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு. அதற்கு ஆண்டவர் அவளை நோக்கி சொல்றாப்புல, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று சொல்லி, அந்த சகோதரி அந்த இடத்துல அடுத்த வசனத்தை சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாய், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் சொஸ்தமானாள். பாருங்க, தன்னுடைய மகள் வேதனையை பார்த்து இந்த தாய் ஆண்டவரிடத்தில் போய் உதவி கேட்கிறாள். உதவி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. அந்த தாய் அடம்பிடித்து கெஞ்சி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை மிகவும் ஆழமான ஒரு வார்த்தை. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. நீங்கள் பிள்ளைகளாய் இருந்தால், வானத்தை பூமி படைத்த கர்த்தருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் சுதந்திரராமே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, நீங்கள் சுதந்திரவாளியாய் இருக்கிறீர்கள், சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், ஆமே, அதற்காய் தகுதி உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் மாறுகிறீர்கள். ஆமே, நீங்கள் கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், ஒரு நாய்க்குட்டியாய் அல்ல. ஆமே, நீங்கள் தேவனுக்கு பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளுக்கு தான் அப்பம், நாய்க்குட்டிகளுக்கு அல்ல. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து அவர் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கும் இந்த அதிகாலை வேளையிலே ஒரு விஷயம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அலசி ஆராய்ந்து, நாம் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோமா அல்லது நாய்க்குட்டியாய் இருக்கிறோமா? ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு நன்மையை காணப்படுங்க, அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஆமென், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவருடைய பிள்ளைகளாகும்படியாய் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுன்னு சொல்ற நாமத்துல விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுவை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், என் சொந்த ரட்சகராய் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், பிதாவாகிய தேவனே உங்களுடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை எனக்கு தந்தீங்கப்பா, நான் நம்புற விசுவாசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவங்களுக்காக ஆமென் ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவை, இயேசுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேரா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட சில நபர் அல்ல, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரம் உண்டாகிறது, பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரம் உண்டாகிறது. பிள்ளைகள் என்பது ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்கள் சேதப்படுத்தாது, ஆமென், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். இப்படி வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அப்படியானா நீங்க விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளை நிச்சயமாய் இயேசு ஞானஸ்நானம் பெற்றது போல ஞானஸ்நானம் பெற்றிருப்பான். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற, ஆமென், எனக்கு அப்பா ஏசப்பா என்னுடைய அப்பா என்று சொல்லுகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க. விசுவாசிக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க. ஆமே, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை வேளையில ஆண்டுடைய சமூகத்தில் உதவி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பிள்ளையாய் மாறு, நீ பிள்ளையாய் மாறுன்னு சொல்லி ஹல்லேலூயா. இப்ப 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, என்ன நான் தர்ற ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு விசையார்ப்பணிங்க, ஒரு விசையார்ப்பணிங்க. ஹல்லேலூயா. ரீமாலாரா ஷகமா லீமாலாரா. உடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் அமருவதாக. உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த அதிகாலை வேளையில காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது எங்களை படைத்த பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. இன்னைக்கு நன்மையான ஏவுகள் இறங்கி வருவதாக. இந்த நாள் அதிகாலை வேளையில ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நன்மையான ஏவுகள் இறங்கி வருவதாக. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஜோதிகள் பிதாவிடத்தில் நன்மையான ஏவுகள் இறங்கி வருவதாக. ஆமென், ஆமென். நன்மையான ஏவுகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்க நன்மைகள் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து இறங்கி வருவதாக. தடைகள் மாறுவதாக. வேலை செய்கிற வேலை ஸ்தலங்கள் அற்புதங்கள் நடப்பதாக. போகிற வருகிற இடங்கள்லாம் உடைய கரம் கூட இருப்பதாக. ஆபத்துகள் நாசமோஷங்கள் தொடாதவனமாய் கர்த்தர் வேலையடைத்துக் கொள்வீராக. அக்கினி மதிலாக இருந்து கர்த்தர் வேலையடைத்துக் கொள்வீராக. உடைய சமூகம் என்பதை செல்வதாக. வாகனங்கள் ஓட்டி செல்லும் போது ஆண்டவரே ஆமென் ஆக்சிடென்ட்டை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் சங்கரிக்கப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கைவிடாதவனமாய் நடத்துவீராகப்பா. ஆமே, புதிய வழிகள், புதிய பாதைகள், புதிய காரியங்கள் இந்த நாள் நடக்கட்டும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரே, அந்த புதிய காரியத்தை செய்யப்பான்னு சொல்லி எல்லாரும் 2 கரங்களையும் பரத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுமா, அந்த புதிய காரியத்தை எனக்கு செய்யப்பா. நான் முந்தின காரியத்தை நினைக்கல, பூர்வமானவைகளை சிந்திக்கல. ஆண்டவரே புதிய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும். அதற்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமே, என்னுடைய நினைவுக்கு உட்பட்டது அல்ல, என்னுடைய ஞானத்துக்கு உட்பட்டது அல்ல, என்னுடைய அறிவுக்கு உட்பட்டது அல்ல ஆண்டவரே. என்னுடைய ஞானத்துக்கு அறிவுக்கும் ஆண்டவரே அப்பாற்பட்ட ஆண்டவரே கிரகிக்க கூடாத புதிய காரியங்கள் என் வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கட்டும் ஐயா, இன்னைக்கு நடக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஐயா, ஊழியத்தில் நடக்கட்டும் ஐயா, போகிற இடங்களில் நடக்கட்டும் ஐயா. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதை நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன எங்களை முழுவதுமாய் நம்முடைய சமூகத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையா உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென்.